the change generation. We are the change generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி இந்த ஆசீர்வாத வேளைக்கு வரவேற்கிறோம். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறவர், பெரியவர், உலகில் உள்ளவனை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் பெரியவர், உலகத்தை சர்வத்தையும் படைத்தவர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன்படியாகவே அவரை அண்டிக் கொண்டிருக்கிற நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்திருந்த மாலை வேலையிலும் கூட கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம். மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டு ஜகல ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதேசமாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்ம எப்பொழுதும் தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது கூடாத காரியம். அவருடைய கிருபையோடு நாம் வாழும் பொழுது நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் பனி போல மறைந்து போகிறது. எப்படி பனி ஒரு புல்லின் மேல் பட்டு அது வெயில் வந்தவுடன் அது மறைந்து போகிறது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு, அவருடைய கிருபை இருக்கும் பொழுது நம்மை விட்டு மறைகிறது. அந்த கிருபையை நினைத்து நாம் ஒரு பாடல் பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றின தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பக்தர் எப்படி பாடியிருக்கிறார் பார்த்தீர்களா? சத்துரு சேனை நம்மை சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே முன் சென்று நம்மை பாதுகாத்தார். அவர் நல்லவர். அதே போல் நெருக்கப்பட்டும் நாம் மடிந்திடாமல் நம்மை பாதுகாத்தார். அவர் நல்லவர். அதே போல் அக்கினி பட்சிக்க அக்கினி போல சோதனைகள் நம்மை பட்சிக்க வந்தும் அதிலிருந்து நம்மை தப்புவித்த தேவன் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதும் அவருடைய துதிகளை நம்முடைய வாயிலே சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு முன் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் நாம். நம்மை எதிர்த்து நிற்பதற்கு சத்துருவாலும் முடியாது, உலக மனிதர்களாலும் முடியாது. ஆண்டுடைய கிருபையோடு நம்மை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் தருவார். தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதும் கூட நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் எத்தனையோ உண்டு. நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, அதே ஒரு பெரிய கிருபை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு எத்தனையோ விதங்களில் எங்களை நெருக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், இவரை காலி பண்ணி விடலாம் என்று சொல்லி நினைத்த நாட்களிலும்
ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியான பலனை எங்களுக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் கிருபையாக ஆண்டவரே நீர் அவர்களை ரட்சித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் நான் பெரியவன் என்று சொல்லி எங்களுக்கு முன்பாக ஆண்டவரை எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி நடத்துகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யுத்த சேனையாய் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யுத்த வீரர்களாய் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களிலும் பலத்தவர்களுக்கு எங்களை விலக்கி மீட்டு அவர்களிடத்திலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி இந்த பலகீனமானவைகளை எங்களை தேடி வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை கண்டீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவர் நம்மை இதுவரை நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். அவர் என்றும் மாறாதவர், வாக்கு பொய்யுரையாதவர் தெய்வம் நம்முடைய தெய்வம். இன்று ஒன்று நாளை ஒன்று அல்ல. அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. அவர் சர்வ வல்லவர். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. அவருடைய இரக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட வேத வசனத்தை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி உபாகமத்திலே எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய ஜனமே, உன்னை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு ஒப்பானவன் யார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? நம்முடைய தேவன் சர்வத்தையும் படைத்த தேவன். நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய பன்னர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற மனிதர்கள் முன்னால் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், பாக்கியவதி, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி அந்த வேத வசனத்திலே முதல் பாகம் சொல்கிறது. அதற்கு அடுத்த அதிலே வசனம் வருகிறது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இச்சகம் பேசி நம்முடைய சத்துருக்கள் அவர்களை அடக்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதேபோல் எண்ணாகமம் 24:5 சொல்லுகிறது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகள் அழகானவைகள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இனிமையானவைகள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆதியாகமம் 17:6 சொல்லுகிறது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, நம்மிலிருந்து நம்முடைய குடும்பங்களிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி, அதிகாரத்தில் ஆளுகிறவர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அதே போல் ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பெயர்களை பெருமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் உள்ள விசுவாசம். ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க கடவோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதே போல் ஆதியாகமம் 50:20 சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அவரை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20 சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு சொல்கிறார். யோசேப்பு சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சகோதரர்கள் பகைக்கப்பட்டான், விற்கப்பட்டான்,
கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி அவனுடைய தகப்பனாரிடத்தில் கொண்டு ஆடைகளை கொடுத்தார்கள், ரத்தம் படிந்த ஆடைகளை. அவன் விற்கப்பட்டான். அங்கே ஒரு பெரிய அதிகாரியின் வீட்டில் வேலை செய்தான். அங்கே பாவத்தில் சிக்காதபடி அந்த நாட்டின் அதிபதியோட போய் இருந்து அந்த அதிபதிக்கு ஆலோசனைக்காரனாக மாறினான். அதுதான் அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் உங்கள் சொந்த பந்தங்களால் உங்கள் கிராமத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நன்மையாக மாற்றுவதற்கு உபாகமம் 1:31 சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு போகிற தெய்வம். ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளையை எப்படி சுமந்து கொண்டு போகிறாரோ அதே போல் நம்மை சுமப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். நெருக்கங்களிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் சந்தோஷங்களிலும் நம்மை சுமந்து கொண்டு ஆண்டவர் செல்கிறார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுங்கள், வெளிப்படுத்தல் 2:10 சொல்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ சோதிக்கப்படும் பொருட்டாய் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சற்று பாடுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? பாவம் நிறைந்த பாவத்திலே மூழ்கி கிடக்கிற இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். சிறிய கூட்டமாக இந்த சிறிய கூட்டத்திலே நாம் இயேசுவுக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை யோசேப்பின் வாழ்க்கையைப் போல மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்கள். உலகம் மாயை. இந்த உலகத்திலே சிக்கி சின்னாபின்னமாவதை விட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அதிக நேரம் செலவிடவும் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் செய்தால் ஆண்டவர் நமக்கு பிரசன்னமாகி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்ய போகிறோம். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் செய்து இதை நிறைவு செய்வோம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம், கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம்.
ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் பெறுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாறை மேலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்றாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விலையை நிறைவு செய்வோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே உமது பார்த்து நிற்க கிருபை தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. முதல் மட்டும் முடிவு வரைக்கும் நீ நடத்தி தந்தக்க நன்றியோடு துதிக்கிற அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆண்டவரை பிரயோஜனமாக இருக்கு. நீங்கள் உதேசம் வேணுமா ஜெபிக்கிறமையா பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாதத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. பார்க்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதேசிங்கப்பா. இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை கத்தாவை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. பிள்ளைகள் ஆண்டவரை வேதனைப்படுகிற வேதனைகளாம் மாற்றி, கண்ணீர் கவலையை மாற்றி, நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து நீ நடத்த போகிற தயவுக்கு ஆண்டியோடு துதிக்கிறோம். ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும் மேசி மூலம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.